அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 27/4/2024 எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. ரிஷபராசியில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், சிம்ம ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதமான 27/4/2025 தேதியான இன்றைய தினம் என்ன நாள் என்று பார்க்கும்போது விஸ்வாஸ்வசு வருடத்தின் முதல் அமாவாசை சித்திரை மாத அமாவாசை தாங்க. அது இந்த 27/4/2025 அன்று வருகிறது. இந்த சித்திரை மாதம் வரும் அமாவாசை தமிழ் மாதங்களின் அடிப்படையில் புத்தாண்டின் முதல் அமாவாசையாகும். 2025 சித்திரை மாதம் வரும் அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய எந்த நேரம் உகந்தது பற்றியும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளின் அடிப்படையில் 12 மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரும் அமாவாசை விஸ்வாவசு ஆண்டின் முதல் அமாவாசை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஏப்ரல் 27, 2025 ஞாயிறு அன்று அமாவாசை வருகிறதுங்க. அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம், அதாவது பங்குனி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்று வரும் சித்திரை மாத அமாவாசை பித்ருதோஷம் போக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவம் பற்றி இங்கு தெரிந்து கொள்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை அமாவாசை 2025 தேதி மற்றும் திதி மற்றும் நேரத்தை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த சித்திரை அமாவாசை 2025 ஏப்ரல் 27 அன்று வருகிறது. சித்திரை அமாவாசை 2025 தேதி, தொடக்க நேரம் ஏப்ரல் 27, 2025 3:40 காலை. அதே போல சித்திரை மாதம் 2025 திதி முடியும் நேரம் ஏப்ரல் 28, 2025 1:12 AM. அதே போல சித்திரை மாதம் வரும் அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஞாயிறு அன்று காலை 3 மணிக்கு மேல் துவங்கும் அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடிகிறது. சித்திரை அமாவாசை 2025 தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன என்று பார்க்கும்போது அமாவாசை திதி நாள் முழுவதும் நீடித்தாலும் கூட மதிய நேரத்திற்குள் தர்ப்பணம் செய்வது உகந்தது. எனவே மதியம் 12 மணிக்குள் சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கலாம். அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சேர்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கும் அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய 2 ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக சேரும் நாள்தான் அமாவாசை. எப்போதுமே சித்திரை மாதம் வரும் அமாவாசை மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போது தோன்றும். அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேசராசியில் பெயர்ச்சியாகும் போது சித்திரை அமாவாசை திதி தோன்றுங்க. சூரியன் உச்சம் அடையும் இந்த சித்திரை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு அன்று வரும் அமாவாசை என்பதால சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னும் விசேஷமானதாகும். சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சம் அடையும் மாதத்தில் வருவதால் இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சிறப்பானதாக இந்த சித்திரை அமாவாசை நிகழ்கிறது. அது மட்டுமில்லாமல் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சித்திரை மாத அமாவாசை நிகழக்கூடிய இக்காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு
11ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும் குருவோடு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சிறப்பான பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இதனால உங்களுடைய மனதில் இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த மனக்கவலை மாற இருக்குது. இவ்வளவு நாட்களாக இருந்து வந்த மன சங்கடங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல பண விஷயத்துல நெருக்கடிகள் தீருங்க. உங்களுடைய முயற்சிகள்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தாய் வழி சொந்தங்கள் உதவுங்க. செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டு. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. கை வரைக்கும் வந்து கை நழுவி போன வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பினை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் நீங்கள் எதிர்பாராத பல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சித்திரை அமாவாசை அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் ரிஷபராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல இத்தருணங்கள்ல பத்திரிகை தொழில், ஆடிட்டரிங் தொழில் முதலியவற்றில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. குறிப்பாக ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான மேச ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் இருப்பதால அலைச்சல்கள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் கூட அதற்கு தகுந்தாற்போல் ஆதாயமும் கிடைக்க இருக்குது. செவ்வாய் நீச்சம் பெற்றிருப்பதால் கணவன் மனைவி உறவுகள்ல முரண்பாடுகள் வந்து போகுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய விஷயத்தில் குழப்பங்கள் வரலாங்க. மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் அவர்களை கூப்பிட்டு விசாரித்து அதற்கு பிறகு ஒரு முடிவுக்கு வருவது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குரு ராசியில் இருப்பதால் சில தொல்லைகள் தரவே செய்வாருங்க. குறிப்பா திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல தடங்கல்கள் தாமதங்களுக்கு பிறகே நல்ல வரன் அமையும். அதுவரை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அந்த வகையில் ரிஷபராசினியர்களுக்கு இந்த சித்திரை அமாவாசையான இன்றைய நாளில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரை வணங்குங்கள், விக்னங்கள் தீரும். அது மட்டுமில்லாமல் இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது வீட்டில் ஏற்பட்டு வரும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும்.